வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் RRR. எஸ் சார், T20 சீரீஸ்ல வந்துட்டு என்ன சில மேட்ச்லாம் முடிஞ்ச உடனே பேசவே இல்ல. பாஸ்கி சார் எங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதனால இந்த சீரீஸ் முடிஞ்ச உடனே சில விஷயங்களை பத்தி பேசலாம். அண்ட் ஆல்சோ ODI ஆரம்பிக்க போகுது நாளையில இருந்து. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சின்ன வீடியோவா பேசலான்றது தான் ஐடியா. சொல்லுங்க சார், ODI சீரீஸ் ஓவரால் ஹவ் வாஸ் யுவர் வியூ? T20 வந்து நம்ம T20 20 கப்புல டீ போடுற மாதிரி நம்ம ஜெயிச்சு கப்பு கையில வந்துச்சு. அவங்க கொஞ்சம் சாராயம் 20 மாதிரி கிரிக்கெட் ஆட்டாங்க. அவங்களோட பேசிக் ஸ்ட்ராட்டஜில இருந்து எல்லாமே தப்பா இருந்தது. அதெல்லாம் கிளியர் வி ஹேட் நெட்ஜ். நம்ம ஊர் விக்கெட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன்ல, நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதையும் மீறி நம்ம சாதிச்சது அந்த 3 டெஸ்ட் மேட்ச் ஓதப்பட்டது கண்டினியூஸா நியூசிலாந்து கிட்ட. நம்ம ஊர்ல நம்மள ரொம்ப விளையாட முடியாது நியாயமா. ரைட் சார், இந்த T20 சீரீஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தாலும் நிறைய இருக்குது. திடீர்னு ஒரு மேட்ச் தோத்து போனப்ப எல்லாருமே என்னது இது, இத்தனை மேட்ச் ஜெயிச்ச இந்திய அணி அந்த மேட்சை மட்டும் எப்படி தோத்துச்சு இப்படின்ற மாதிரி கேள்விகளும் இருக்குது. ஸோ ஃபுல் ஆஃப் ரன்ஸ் ஒரு சைடு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபம்பிள். இந்த சீரீஸோடைய ஒரு டீடைல்டு விஷயம் பார்த்தீங்கன்னா அபவுட் இந்தியாஸ் பேட்டிங் பாசிட்டிவ்ஸ் எப்படி இருந்துச்சு? அபிஷேக் சர்மான்றவர் வந்து இது வர்ம கலை இல்ல, சர்ம கலை. அந்த மாதிரி ஒரு அடி அடிச்சா டிராவிஸ் ஹெட்டே தலை குனிஞ்சுன்னு ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்ற அளவுக்கு. இதுங்க ரெண்டு பேருமே சன்ரைசர்ஸ் தான். சன்ரைசர்ஸ்ல இருந்து சன் இல்லாத டயத்துல வந்து வச்சு வாங்கினார் பாருங்க லைட்ஸ்ல. அது வந்து பிரில்லியன்ட். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கோர் கார்டுல காட் ஸ்பெக்டேட்டர் போல்டு இங்கிலீஷ்மேன் அப்படின்னு ஸ்கோர் கார்டுல போட்ட ஒரே டைம் தான். ஏன்னா அச்சாட்டி பூரா எல்லாம் ஸ்டாண்ட் உள்ள. அந்த மாதிரி இதுல என்ன கிரேட்னா 140 150 போட்டுக்கிறாங்க ஸ்பீடு. இவர் 140ல இறங்கின்னு இருக்காரு பேட்டிங்ல. ஸோ he was bloody dynamite, almost a dynamite. ஆஃப் சைட்ல ரேஞ்ச் பயங்கரமா இருக்கு. ஆஃப் சைட்ல நீங்க போனீங்கன்னா பொழந்து கட்டிடுறாரு. அதுவும் பர்ஃபெக்டா அடிக்கிறாரு. சும்மா பிளைண்ட் எல்லாம் சுத்தல, டெக்னிக்கலி கரெக்டா அடிக்கிறாரு. ஸ்கொயர் கட்டா இருக்கட்டும், ஜோஃபரா ஆர்ச்சருக்கு தூக்கமே போச்சு அபிஷேக் சர்மானால. ஸோ அது வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஹர்திக் பாண்டியா குறுக்க பூந்து கச்சா முச்சான்னு அடிக்கிறதும், சிவம் டூபே குறுக்க பூந்து அடிக்கிறதும் பிரில்லியன்ட். அங்க கரெக்டா மாறுது. எந்த இடத்துல ரன் ரேட் தேவையோ அவங்க பேட்டிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அந்தந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி. ஸோ மிஸ்டேக்ஸ் ரொம்ப கம்மியா பண்ணோம். T20 பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணா கூட மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரன் ரேட். ஒரே ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்கு, சைக்கலாஜிக்கல் டேஞ்சர். என்ன நடந்துட்டு இருக்கு T20ல சொல்றவங்க, ஆல் சப்போசிங் we have 7 to 8 very good batters in the 11, all the 8 want to be Chris Gayle or இன்னைக்கு சொல்லணும்னா அபிஷேக் சர்மா. மவனை எந்த பால் போட்டாலும் இறங்கி இறங்கி சுத்துவோம். சிக்ஸருக்கு ஒண்டி தான் ஆடுவோம். ஏரியல் வியூ தான். ஃபோர்ன்றதே கிடையாது கிரிக்கெட்ல. கிரவுண்டோட கேப்ல ஆடுறதே கிடையாது. கிறிஸ் கேல் மாதிரி எல்லா பாலும் சிக்ஸுக்கு தான் போவோம்னா, கொஞ்சம் மிஸ்டேக் ஆனா கூட கேட்ச் இன்னர் சர்க்கிள் பிஃபோர் த பவுண்டரி கேட்ச் கொடுத்துனே இருக்கும். கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்துனே இருக்கும். ஒரு 3 பேர் அப்படி ஆடலாம் கிறிஸ் கேல் மாதிரி. 8 பேரும் கிறிஸ் கேல் மாதிரி சிக்ஸ்லயே நீங்க போனீங்கன்னா அங்கதான் யூ வில் மிஸ் அ பேட்ஸ்மேன் லைக் ருத்ராஜ் கைக்வாட். அவர் என்ன பண்ணுவார், இறங்கி பியூட்டிஃபுல்லா கிரவுண்டோட ஆடுவார், கேப்ஸ்ல ஆடுவார். ஏர்ல ஆடுவார், பட் கேப்ஸ்ல ஆடுவார். அவனுக்கு கம்ப்ளீட்டா தெரியும் ஃபீல்ட் மேப். அப்படி இல்லாம அன்சைன்டிபிக்கா ரொம்ப ரொம்ப கல்பிரிட் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அண்ட் சஞ்சு சாம்சன். உள்ள வர வேண்டியது ஷார்ட் பால், அக்ராஸ் அடிப்பேன், ஸ்கொயர் லெக்ல அவுட், மிட் விக்கெட்ல அவுட். இது சஞ்சு சாம்சன். சூரியகுமார் யாதவ் நான் வந்து முதல் பால் என்ன போட்டாலும் ஃபிளிக் டுவர்ட்ஸ் ஃபைன் லெக் தான் அடிப்பேன். அது அவுட் சைட் லெக் ஸ்பின் எங்க வேணா போட்டுக்கும், நான் இப்படிதான் அடிப்பேன் ஃபிளிக். அது வரும். ஒரு 2 4 2 6 மாட்டினோன்னு அந்த ஷாட் வரும். முதல்லயும் வரும், பட் பால் உங்க ஃபார்ச்சுனேட்லி டவுன் த லெக் சைட் போட்டா வரும். ஸ்ட்ரெயிட் அவங்க என்ன பண்றாங்க, சூரியகுமார் யாதவ் வந்தவொடனே நேர இடுப்புக்கு நேர மிடில் ஸ்டம்ப்ல போடுறாங்க அப்படின்றாரு. லோக்கல் அவுட் இல்லை காட் பிஹைண்ட் ரெடியா இருக்காங்க. அதனால இந்த 2 பேர் வந்து அவங்களுடைய அப்ரோச்சை கொஞ்சம் மாத்திக்கணும். மற்றபடி டாப் கிளாஸ் போலிங் வந்து மாஸ்டர் வந்து வருண் சக்கரவர்த்தி, கேட்கவே வேணாம். வருண் கையில பாலை கொடுக்கும் போதே இவங்க இட்டு ஆகிட்டு போயிடுறாங்க. நாங்க வரல, அவருக்கு எப்படி நீங்க கொடுப்பீங்க, அவர் கூடாது, அவர் ஆடக்கூடாது கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அந்த புரூக்ஸ் இருக்காரு, அவர் வந்து நான் வரும்போது நீங்க லைட்டை வந்து கொஞ்சம் டிம் பண்ணிடுறீங்க, அப்புறம் புல்லுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூப் போடுறீங்க நான் வழுக்கிறதுக்கு, என்னென்னமோ சொல்றாரு. இன்னும் ஒண்ணு வரும்னு பார்த்தா பயப்படுறாரு, ஒத்துறதுக்கு தான் கிரிக்கெட் வரல. சார், இந்த T20 சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸா நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. நெகட்டிவா இந்த விஷயங்களை சரி பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. எனக்கு என்னன்னா, இப்போ இந்த T20 வேர்ல்டு கப் 2026 விளையாட போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு T20 சீரீஸ் 2 T20 சீரீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் டக்குனு அந்த வேர்ல்டு கப் வந்துரும். அந்த ஸ்குவாட் செலக்ஷன்லாம் யோசிச்சா எனக்கு வந்துட்டு BCCI உடைய செலக்டர்ஸ் வந்துட்டு
தலைகீழா வவ்வால் மாதிரி தொங்கிக்கிட்டு தான் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் யோசிப்பாங்க நினைக்கிறேன். பிகாஸ் ஏற்கனவே இன்னும் உங்களுடைய சீனியர் பிளேயர்ஸ் T20க்கு ஃபிட்லாம் கிடையாது, இல்லன்னு கிடையாது. அவங்க இன்னும் ட்ரை பண்ணாம இந்த யங் பிளேயர்ஸை ட்ரை பண்ணுவோன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரிங்கு சிங்கையோ, ஒரு திலக் வர்மாவையோ, ரியான் பராகையோ இவங்களெல்லாம் வந்து மாத்தி 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 ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நல்லா விளையாடுற T20 பிளேயர்ஸ் இன்னும் நமக்கு வந்து ஆக்சுவலா மெயின் ஸ்குவாட் ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து இதுக்குள்ள இன்னும் வரவே இல்ல. சோ அவங்களையும் யூஸ் பண்ணணும், இந்த யங் பசங்களையும் யூஸ் பண்ணணும். எப்படின்றது வந்து மிராக்கிள் தான். பிகாஸ் இப்ப சஞ்சு சாம்சன் இந்த சீரிஸ் ஒழுங்கா விளையாடல. பட் ஆனா போன சீரிஸ்ல போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2024 கேலண்டர் இயர்ல ஒரு வருஷத்துல மட்டும் 3 செஞ்சுரி போட்டாரு. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு குழப்பத்தை கொடுக்கும். ஒரே சீரிஸை வச்சு ஹவு டு ஐ டிசைட், இவர் வேணும் இவர் வேணாம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இல்லையா சார்? வெரி ஹிமாலயன் டாஸ்க் செலக்ஷன் எடுக்கிறதுன்றது. ஸோ அதனால T20 இல்லாத மேட்ச்கள்லயுமே T20 ஃபிளேவரை காமிக்கிற மாதிரி சில கேம் ஆடிக்கினே இருக்கணும். தபால் நினைச்சா ஒரு 3-6 எல்லாம் காமிச்சுனே இருக்கணும். அதுதான் ஒரே ஸ்கோப். சஞ்சு சாம்சன் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் ஸ்டடி பண்ணிட்டாங்க. அவர் நிக்கிற போஸ்ட்ல, நிக்கிற ஸ்டான்ஸ்ல அவருக்கு கொஞ்சம் பாடிக்கு வெளியில போடுறாங்க ஷார்ட் பால். அவர் அதை அடிக்கும் போது கரெக்டா பவுண்டரி உள்ளே மாட்டிக்கிறார் ஒவ்வொரு அடியும். அதே பால டவுன் த லெக் சைட் போட்டாங்கன்னா 6, ஷூர் 6. அவரு டென்னிஸ் பால் மாதிரி நிந்திரத்துல இருந்து அடிக்க ட்ரை பண்றாரு. அவர் சின்ன ஒரே ஒரு சேஞ்ச், பாடியை கொஞ்சம் டுவர்ட்ஸ் ஆஃப் ஸ்டம்ப் ஸ்வே பண்ணாருன்னா ரொம்ப ஈஸியா அடிக்க முடியும். பட் அவர் நிந்திரத்துல இருந்து டென்னிஸ் பால் மாதிரி அடிக்கிறார். அங்கதான் அவர் மாட்டுறாரு. சூரியகுமார் யாதவ் லைனை செக் பண்ணும். இது ஒரு பக்கம். எங்க மேதாவிங்கள் இங்கிலாந்துன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிச்சில் நம்ம டீம்ல ஒரு 6 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. 6 பேரும் 2 விக்கெட் எடுத்துறாங்க யார் போட்டாலும். அப்படி இருக்கிற ஒரு விக்கெட்ல 150 போடுற மாதிரி 5 ஃபாஸ்ட் பால் எடுக்கிறாங்க இங்கிலாந்து. இதுல இருந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சு அடுத்த நாளே தொலைச்சிட்டாங்க நீங்க. அந்த மாதிரி எடுக்கிறாங்க. எப்படி ஓடி ஓடி வந்து மோதுறாங்க, காலை ஃப்ரண்ட்ல வச்சு வச்சு அடிக்கிறோம். ஆஸ்திரேலியா மாதிரி மேல வந்தாலும் ப்ராப்ளம். இங்க அது வரப்போறது இல்லை. இதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை இங்கிலாந்தோடைய ஸ்ட்ராட்டஜி இல்ல. தண்ணி தண்ணி குடிச்சுக்கணும். இங்கிலாந்தோடைய ஸ்ட்ராட்டஜில இதுதான் பிரச்சனை. பிரண்டன் மேக்கலம் வந்து பேஸ்பால் பேஸ்பால் பேஸ்பால்னு சொல்லினே இருக்காரு. அவங்க பீர்பால் மாதிரி ஆடுறாங்க. அவர் ஆக்ஷனுக்கு பேஸ்பால், இவங்க காமெடியா பீர்பால் மாதிரி ஆடுறாங்க கிரிக்கெட். ரைட் சார், வில் மூவ் ஆன் டு ஓடிஐ. ஓடிஐ சீரீஸ்ல வந்துட்டு ஒரு நாளைக்கு மேட்ச் ஆரம்பிக்க போகுது. இதுல வந்து ஒரு 16-17 பேர் ஸ்குவாட்ல இருக்கிறாங்க. ஜஸ்பிரிட் பும்ராங்கிறவர் வந்துட்டு இன்ஜுரினால முதல் 2 மேட்ச் ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு பதிலாக வந்து ஹர்ஷ்தீப் சிங் அட்டாக்கை லீட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில. ஸோ மூவிங் ஃப்ரம் T20 டு ஓடிஐன்னு பார்த்தோம்னா 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா இது வரைக்கும் இந்தியா மொத்தமாவே 2 ஓடிஐ சீரீஸ் தான் ஆடி இருக்குது. இன்னைக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி வரப்போகுது. இது 3வது ஓடிஐ சீரீஸ். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு இந்தியா ஹவு குட் ஆர் தே ப்ரிப்பேர்ட் ஃபார் ஓடிஐ நீங்க நினைக்கிறீங்க? 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது. இதுல வெறும் 2 ஓடிஐ சீரீஸ் தான், ஃபுல்லா T20 போட்டு அச்சு நவுத்தியாச்சு. ஹவு குட் இந்தியா இஸ் ஃபார் அன் ஓடிஐ மேட்ச் நீங்க நினைக்கிறீங்க இந்த சீரீஸ்? இந்தியன் ஸ்குவாட் வந்து எப்ப வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் ஈச் ஃபார்மேட்னு எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அதுலயே நல்ல கரெக்டா போயிட்டு இருக்கு கிராஃப்னு தான் அர்த்தம். நமக்கு எங்க சாயம் விழுகுன்னா திருப்பி திருப்பி அந்த கடைசி 10 ஓவர் போடும்போது தான் அந்த ஸ்லாக்ல யார் எப்படி போட போறாங்க. மிடில் ஓவர்ஸ்ல வெறும் கண்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா பால் ஓல்ட் ஆயிடும், இஷ்டத்துக்கு அடிப்பாங்க. அங்க விக்கெட் டேக்கிங் அபிலிட்டிஸ் அந்த ஆங்கிள் தான் நான் சொன்னேன். வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா டீம்ல இருக்கணும். ஏன்னா ரைட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் பத்தி கவலையே படுற மாதிரி தெரியல செலக்டர்ஸ். திருப்பி திருப்பி 8 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் டீம்ல விட்டா விட்டா எதிர் டீம்ல இருந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துவாங்க கொடுக்குது. அந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை பேக் பண்றது, இருக்கிற ஒரு நல்ல ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒதுக்கிறது. இதை வேர்ல்டு கப்ல அஸ்வினுக்கு பண்ணாங்க, இப்போ வருண் சக்கரவர்த்திக்கு பண்றாங்க. ஸோ தமிழ்நாடுல இருந்து எந்த ஸ்பின்னர் பிரில்லியண்டா வந்தாலும் எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க விக்கெட் எடுத்துருவாங்க, மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவர்ஷன் இருக்கு செலக்ஷன் பாலிசியில. நல்ல வேலை வேற ஒருத்தருக்கு நான் பேசும்போது சொன்னேன் வருண் சக்கரவர்த்தியை ஓடிஐ ஸ்குவாட்ல எடுக்கணும்னு. அதுக்கு அவர் தேங்க் பண்ணி வேற அனுப்பிச்சார் எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் வெரி வெரி ஹார்டனிங் டு நோட் யுவர் கமெண்ட் அனுப்பிச்சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் எடுத்துட்டாங்க. ஏன்னா என்னதான் நீங்க வந்து இறங்கி அடிச்சா கூட வருண் சக்கரவர்த்தி ஆடும் போது மட்டும் டாப் ஹிட்டர்ஸ் கூட இந்த பாலை பிக் பண்ண முடியுமா இவரை அப்படின்ற ஒரு சின்ன டைலமா இருந்துனே இருக்கு எல்லாரும். அந்த மாதிரி ஒரு போலரை நீங்க எப்படி டிராப் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. வேற நல்ல ரைட் ஆர்ம் ஸ்பின்னரே இல்ல நாட்டுல இப்போ இன்னைக்கு இருக்கிற சினாரியோல. அப்படி இருக்கும்போது மோஸ்ட் த்ரெட்டனிங் ரைட் ஆர்ம் ஸ்பின்னரை நீங்க எப்படி டிராப் பண்ணுவீங்க? ஸோ வருண் சக்கரவர்த்தி மிடில் ஓவர்ஸ்ல போட போற போலிங்ல இந்த ரிசல்ட் ரொம்ப ஹிஞ்சஸ் ஆன் தட்னு தோணுது.
நீங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அவர திரும்ப இப்ப ஸ்குவாட்ல எடுத்துட்டாங்க. அவர் உள்ள வராரு. அவரோட டெபியூ மேட்ச் ஆடுவாரா ODI ஃபார்மட்லங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு 3 மேட்ச் ODI சீரிஸ்ல. பட் ஆனா என்னோட கொஸ்டின் ஹவ் மச் நம்மளுடைய வருண் சக்கரவர்த்தி ஒரு T20 ஃபார்மட்ல இருந்து ஒரு ODIக்கு அடாப்ட் பண்ணிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பிகாஸ் ரீசென்ட்டா அவர் வந்து சில மேட்சஸ்லாம் விளையாடிருக்காரு. அவரோட அந்த ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு 10 ஓவர் மேட்ச் வரைக்கும் கூட அவரால நல்லா போட முடியுன்ற நம்பிக்கைய காட்டியிருக்காரு அவர் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. பட் நீங்க இந்தியா மேட்ச்ன்னு ஆடும்போது வெர்சஸ் இங்கிலாந்து அப்படிங்கும்போது, அதுல அவரோட ODI பவுலிங் எப்படி இருக்கும்? T20ல 24 பால போட்டு மெரிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓடிஐல அப்படி இருக்காது. ஸோ கொஞ்சம் தள்ளிட்டு ஆடுவாங்க. அதுல இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லாம இருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு 10 ஓவர் ஒரு பெரிய நிகிலாவே இருக்கும் அவங்க பேட்டர்ஸ், எந்த பேட்டருக்குமே. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது பிகாஸ் தே ஆர் சைக்கலாஜிக்கலி ஸ்கேட். வருணுடைய ஆக்ஷன் போறதுன்றதே காலி ஆயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஆள் வந்து ஒரு 10 ஓவர் போட்டாருன்னா 3 விக்கெட் அஷ்யூர், 3 விக்கெட் ஷுவர். பிகாஸ் அவங்களுக்கு ஃபுட் ஒர்க் வந்து லிவிங்ஸ்டன் ஒருத்தர் தான் இறங்கி ஆடுறாரு. மீதி யாருக்கும் இறங்கி ஆடுற கெப்பாசிட்டி இல்ல. இந்த இடத்துல நீங்க அடிக்க போனீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி நீங்க அவுட், க்ளோஸ். என்ன ஆகும், மிடில் ஓவர்ல நிறைய மெய்டன் கொடுக்க ஆரம்பிப்பீங்க, டிஃபென்ஸ் ஆனா போறணும், அங்கதான் டேஞ்சர் ஆரம்பிக்கும். அதனால தோ நாட் ஆஸ் எஃபெக்டிவ் ஆஸ் T20, ஓடிஐல கண்டிப்பா ஹில் பி த பிரைம் பவுலர் நினைப்பாரு. ஸோ லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வச்சு இந்த வீடியோ நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களுடைய ஃபார்ம் இந்த ODI சீரிஸ் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் எப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட ODI கரியர் எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து நிரூபிக்க போகும். பட் அதுக்கு முன்னாடி ஐ லாஸ்ட் யூ ஒன் கொஸ்டின். இப்போ இவ்வளோ ஸ்பின்னர்ஸ் டீம்ல தேவையா? ஒரு வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா லெஃப்ட் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா ரிட்டையர் ஆனவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் நம்ம டீம் எப்படி முன்னாடிலாம் ஒரு 2 ஸ்பின்னர் பேக்கப் மேபி ஒருத்தர் இருப்பாரு. அவங்கள தான் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நமக்கு டூ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்குன்றனால ஸ்குவாட்ல இத்தனை பேர் வச்சுக்கணுமா? இப்ப பேட்டிங்க்கு பாத்தீங்கன்னா பேக்கப்லாம் கிடையாது பெருசா ஒண்ணும். அதே விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க எல்லாம் தான் இருக்காங்க. மேபி ஒரு பேக்கப் இருக்கு. பவுலிங்க்கு எதுக்கு இவ்ளோ பேர்? பிகாஸ் நீங்க வந்துட்டு T20 மாதிரி இப்ப சூரியகுமார் யாதவ் கேப்டன்சில அவர் எப்படி வந்து நிறைய ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி நீங்க பண்ண போறது இல்ல எப்படியும். அதிகபட்சம் 3 பேர் தான் யூஸ் பண்ணுவீங்க. எதுக்கு இவ்ளோ பேர் ஸ்குவாட்ல? ஆனா ஃபாஸ்ட் ஆமா, பவுலர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பேக்கப் கிடையாது. பேட்ஸ்மேனுக்கு பேக்கப் கிடையாது. பட் இந்த ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் எதுக்கு இத்தனை பேர் ஸ்குவாட்ல? ஸ்பின் பிரீமியர் லீக்னு நினைச்சுக்கிறேன் உங்களுக்கு. இது எல்லாருமே ஸ்பின்னர்ஸே போட்டுடணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஓடிஐல எடுக்கும்போது எந்த ஸ்பின்னருக்கு டாப் ப்ரையாரிட்டி இருக்குன்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கிற ஸ்பின்னர், தட் இஸ் குல்தீப், வருண் சக்கரவர்த்தி. இந்த 2 பேருக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். மீதி உங்க இஷ்டம், நீங்க எடுத்துக்கிறது உங்க இஷ்டம், ஆல்ரவுண்டர் எடுத்துங்க, எப்படி வேணா எடுத்துங்க. இந்த 2 பேருக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா மிடில் 20 to 40 ஓவர்ஸ் ஒரு 3-4-5 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா மேட்ச் முடிஞ்சிடும். அதனால என்னுடைய ஐடியா தான், தே ஷுட் பி த டாப் ப்ரையாரிட்டி. வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் 2 பேருமே மெனசிங்கா இருக்கும். கொஞ்சம் பால் ஸ்லோவா டர்ன் ஆச்சுன்னா. ரைட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நான் சொன்னது ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்க 2 பேரோட ஃபார்ம் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த ODI வேர்ல்டு கப் 2023க்கு அப்புறம் விளையாடின அந்த 2 சீரீஸ்ல ஒன்றும் பெருசா விளையாடல அவங்க. ரோஹித் சர்மா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஓகே, விராட் கோலி கொஞ்சம் இதுவாக தான் விளையாடி இருக்காரு. இந்த சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் தெம் டு பவுன்ஸ் பேக்? ஏன்னா ரோஹித் சர்மாக்கு இந்த ஷார்ட் பால் பிரச்சனை ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. அது ப்ராபபிலிட்டி ஆஃப் பவுன்சிங் பேக் வந்து இன்னும் பெட்டர் பாஸ். இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் விக்கெட்ஸ் சீம் ஆகாது, முட்டிக்கு மேல வராது, நீங்க ஆடினே இருக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு என்ன பிரச்சனையும் சார் இல்லை. சார் நீங்க நீங்க சொல்றது கலாய்க்கிற மாதிரி. ஆமா, ஏன்னா உங்களுக்கு எங்க ப்ராப்ளம் வருது, பவுன்ஸ் ஆகி சீம் ஆகி ஸ்லிப்புக்கு போகும்போது வருது. ஸ்லிப் ஃபீல்ட்லாம் இருக்க போறது இல்ல, ஒருத்தர் இருப்பாரு, 2 பேர் இருப்பாங்க மிஞ்சி போனா. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பக்கத்துல ப்ரெஷர் கிடையாது, கண்டிப்பா வருவாங்க. ஆனா இவங்க டிராப் பாயிண்டா இவங்களை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு அது கிடையவே கிடையாது. இவங்க ரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு கூண்டுல இருந்து வெளில வர ஒரு புலி மாதிரி பாஞ்சுன்னு வருவாங்க நெக்ஸ்ட் சீரீஸ்லன்றது ஐடியா. ஸோ அவங்கள வந்து நான் இன்சல்ட் பண்றதுக்கே சொல்ல, அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஐ டெஃபினெட்லி see that they'll come back. பட் இந்த பேக்கப் வேற யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சான்ஸ். பார்ப்போம், கிளிக் ஆனா நல்லா இருக்கும். சார் ஷுட் KL ராகுல் ஆர் ரிஷப் பண்ட் பிளே இன் த மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. 2 பேர்ல யாருன்னு? பிகாஸ் நீங்க ரீசெண்ட் டைம்ஸ் லாஸ்ட் 2 வருஷமா KL ராகுல் தான் ODIக்குன்னு விளையாடிட்டு இருக்காங்க. ரிஷப் பண்ட் டெஸ்ட்டுக்குன்னு விளையாடிட்டு இருக்காங்க. பட் எப்பவுமே ரிஷப் பண்ட் ஸ்குவாட்ல இருப்பாரு. பட் அவர் ODIக்கு பெருசா செட் ஆக மாட்டாரு, ஒதுக்கிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேர்ல யார் விளையாடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? KL ராகுல் பெட்டர் சாய்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா பிரஷர் ரொம்ப மவுண்ட் பண்றாங்க ரிஷப் பண்ட் மேல. எப்ப பார்த்தாலும் கிரைசிஸ்ல வருது, அடிக்கிற பிரைஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அந்த ஆங்கிள் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலீஃபா கேஎல் ராகுல் விளையாடுறது தான் பெட்டர் தோணுது. ரைட். ஓகே சார். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். நம்ம வந்து நாளைக்கு 6ஆம் தேதி நடக்க போற இந்த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து முதல் ஓடிஐ மேட்ச பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒருவேளை மேட்ச் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான, சுவாரஸ்யமான மேட்சா இருந்துச்சு. அதுல நெறைய பேசுறதுக்கு விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்துட்டு 2 பேரும் பேசுவோம். பிகாஸ் மேட்ச் முடிஞ்சிருச்சே பேசணுமேன்றதுக்காக ஒரு 20 நிமிஷம் நம்ம 2 பேரும் மாஞ்சி அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க? காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு நம்ம பேச முடியாது இல்லையா? 59 ஓவர பார்த்து முடிச்சு, அதுல என்ன இருக்குது சுவாரஸ்யமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குங்கும்போது, தென் மேபி வி கேன் டூ அ வீடியோ. அதுதான் நம்ம வந்துட்டு சில மேட்சஸ தவிர்த்ததுக்கான காரணம் கூட. T20 ஆமா சீரிஸ் ஆமா. மக்களுக்கு சொல்லி. இந்த 10 நிமிஷம் பேசுறதுக்கு 8 மணி நேரம் பாக்குறதுன்றது ரசகுல்லா வாங்குறதுக்கு கல்கட்டாக்கு போற மாதிரி இருக்கு. அதனால பைத்தியம் பிடிக்கும். அதனால இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் டிராமாட்டிக்கா இருக்கும்போது கண்டிப்பா பண்ணுவோம். அண்ட் பட்லர் லக் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஆனாங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜியோட கஷ்டம். இந்தியாவுக்கு தான் பெட்டர் சான்ஸ். Right. Thank you so much for joining, sir. See you in the next video. தேங்க்யூ.